இரண்டும் ஊழல் கட்சிகள். திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற செய்தி அதுதான். அதிலும் இந்த 2G வழக்கு மறுபடியும் 2G பற்றி எப்போது பேசுவார்கள் என்றால் தேர்தல் வரும்போதெல்லாம் பேசுவார்கள். இப்போது மறுபடியும் 2G பற்றி பேச தொடங்கி இருக்கிறார்கள். அந்த கணக்கை மட்டும் சொல்லிவிட்டு நான் அமர்ந்து கொள்ளுகிறேன். நான் ஒன்றும் கணக்கிலே அவ்வளவு பெரிய வல்லுநன் இல்லை. ஆனாலும் சில நீதிபதிகளை விட சரியாக கணக்கு போடுவேன். ஆகையினாலே அந்த கணக்கை நான் சொல்லிவிடுகிறேன். 2G ஊழலை பற்றி பேசுகிற பெரியவர்களிடம் ஒரே ஒரு கேள்வியை கேளுங்கள். அந்த 1,76,000 தொகை எப்படி வந்தது என்று கேளுங்க. 1,76,000 எப்படி வந்தது என்று கேட்டால் பேசுகிற யாருக்கும் கணக்கு தெரியாது. அந்த கணக்கு நமக்கு தெரியும், ஆசிரியருக்கு தெளிவா தெரியும். நானும் ஆசிரியர் எல்லாம் தான் முதல்ல எடுத்தோன்னு அதை பேசணும். அது வேறொன்றும் இல்லை நண்பர்களே. நாம் கையிலே வைத்திருக்கிற கை தொலைபேசிக்கு இங்கே இருக்கிற உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். ராசா அவர்களின் காலத்தில் அது வெகுவாக பரவிற்று. அன்றைக்கு எவ்வளவு அந்த அலைக்கற்றைகள், அதற்கு ஒரு அளவு இருக்கிறது. அன்றைக்கு விற்ற அலைக்கற்றைகளின் அளவு 52.75 மெகாஹெர்ட்ஸ். 52.75 மெகாஹெர்ட்ஸ் எவ்வளவு ரூபாய்க்கு விற்பனை ஆயிற்று என்றால் 1 மெகாஹெர்ட் 276 கோடிக்கு விற்பனை ஆயிற்று. இந்த 276 கோடியை 52.75 பெருக்கினால் 14,559 கோடி ரூபாய் வரும். இதுதான் அன்றைக்கு வரம். இதை CAG என்று சொல்லுகிற தலைமை தணிக்கை கணக்காளர் வினோத் ராய் என்ன சொன்னார் என்றால், இப்படி முதலில் வருகிறவருக்கு முதலில் என்று கொடுத்ததால் இவ்வளவு குறைவாக போய்விட்டது. ஏலத்துக்கு விட்டிருந்தால் 1 மெகாஹெர்ட் இப்போது 276 கோடி ரூபாய்க்கு விற்றிருக்கிறது. ஏலத்துக்கு விட்டிருந்தால் 3,350 கோடி ரூபாய்க்கு விற்றிருக்க கூடும். இது வெறும் கணக்கு. அது அவருடைய கற்பனை. இப்போது நான் ஒரு தொடர் வண்டியிலே 2 பார்ப்பன பிள்ளைகள், படித்த பிள்ளைகள் என்னோடு பேசுகிற போது அவர்களுக்கு நான் கணக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன். அவங்க அப்பா பக்கத்தில் உட்கார்ந்து ஏதோ அந்த தொலைபேசியில அழுத்தி கொண்டிருந்தார். எனக்கு புரிந்தது. அதற்கு பிறகு நான் அவரை பார்த்து கேட்டேன், நான் போட்ட கணக்கு சரியா இருக்குல்லன்னு கேட்டேன். அவர் கணக்கு சரியான்னு போட்டு பாக்குறாரு. நம்ம ஆளா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்னா, பிள்ளைங்கள்ட்ட எதுக்குடா இதெல்லாம் பேசுறேமோ, அந்த ஆளுங்க கரெக்டா அந்த கணக்கு போட்டு சரியா இருக்கான்னு பாக்குறாரு. 52.75 மெகாஹெர்ட், 1 மெகாஹெர்ட் 3,350 கோடிக்கு விற்றிருந்தால் 1,76,712 கோடி வந்திருக்கும் என்பது வெறும் கணக்கு, வெறும் கற்பனை கணக்கு. நண்பர்களே, இந்த 1,76,000 போனால் போகிறதுன்னு 712 ரூபாயை மன்னித்து விட்டு 1,76,000 கோடின்னு திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறான். இதுல கூட கணக்கு சரியாக போட வேண்டும் என்றால் வந்த வரவு 14,000 கோடியை கழிச்சிடணும்ல. 1.62 தானே கணக்கு சொல்லணும். எல்லாருமே குமாரசாமியா இருந்தா எப்படி அந்த நாட்டில் அந்த 14 கழிக்கணும் இல்ல. 1.62 சொல்லணும். 1.76 சொன்னார்கள். எப்போது நம்முடைய அருமைக்குரிய ராசா அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்றால் 2011 பிப்ரவரி 2ஆம் தேதி, சரியாக தேர்தலுக்கு 2 மாதங்களுக்கு முன்பு. நீங்கள் எந்த விளக்கத்தையும் கொடுக்க முடியாது. தேர்தல் முழுவதும் இதுவே பேசப்பட்டது. 2011 ஏன் நாம் ஆட்சி இழந்தோம்? 91 ஆட்சி இழந்தது நமக்கு தொடர்பே இல்லாத ராஜீவ்காந்தி கொலைக்கும் திமுக கழகத்துக்கும் என்ன தொடர்பு? அதை சொல்லி அன்றைக்கு ஆட்சி பறி போயிற்று, இதை சொல்லி இன்றைக்கு ஆட்சி பறி போயிற்று. ராசா அவர்கள் கைது செய்யப்பட்டார். இப்போது இன்னொரு கேள்வி, 2011 பிப்ரவரியில கைது செய்யப்பட்டார். 2011 ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி குற்றப்பத்திரிகை சார்ஜ் ஷீட் சமர்ப்பிக்கப்பட்டது. யாராவது நாணயமானவர்களாக இருந்தால் எதிர்க்கட்சியிலிருந்து விடை சொல்ல வேண்டும். அந்த குற்றப்பத்திரிகையில் எங்காவது 1,76,000 என்கிற தொகை இருக்கிறதா என்று நாணயமானவராக இருந்தால் சொல். எங்கும் இல்லை. சிபிஐ என்ற கணக்கை ஏற்கவில்லை. 32,000 இருக்கலாம் என்றார்கள். பிறகு அது 9,000 ஆகி 2,000 ஆகி ஒன்றுமில்லை என்கிற கட்டத்திற்கு வந்து சேர்ந்து விட்டது. அது ஒரு பக்கம். இன்னும் ஒரு சின்ன கணக்கு இருக்கிறது. அன்றைக்கு 2008 1 மெகாஹெர்ட்ஸ் 3,350 கோடிக்கு ஏலம் விட்டிருந்தால் போயிருக்கும் என்று வினோத் ராய் சொன்னார். 2014 ஏலத்துக்கு விடப்பட்டது. எவ்வளவு மெகாஹெர்ட்ஸ் விற்பனை ஆயிற்று? 2008 வெறும் 52.75 மெகாஹெர்ட்ஸ். 2013 அது 350 மெகாஹெர்ட்ஸ். அவ்வளவு பேரிடம் இந்த கைத்தொலைபேசியை கொண்டு போய் சேர்த்தது நம் ராசாவும் தலைவர் கலைஞரினுடைய தம்பியும் தான் என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். நடந்தது ஊழலிலே நண்பர்களே, நடந்தது புரட்சி.
மக்களிடத்திலே ஒரு தொழில்நுட்ப புரட்சி. 350 மெகா ஹெர்ட்ஸ் விற்பனையானது, ஏலத்துக்கு போனது. இப்போது நான் மறுபடியும் வினோத் ராய் கணக்கை எடுக்கிறேன். 1 மெகா ஹெர்ட்ஸ் 3350 கோடிக்கு ஏலம் போயிருக்கும் என்று சொன்னார் இல்லையா 2008. அதற்கு பிறகு 6 ஆண்டுகளுக்கு பிறகு ஏலம் விடுகிற போது இன்னமும் பல்லாயிரம் கோடிக்கு கூடுதலாக போயிருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் 2008 விற்பனையானது வெறும் 2ஆம் தலைமுறை அலைக்கற்றை 2G மட்டும்தான். 2014 3G 3ஆம் தலைமுறை அலைக்கற்றையும் விற்பனையாயிற்று. ஆனால் எவ்வளவுக்கு விலை போயிற்று? 350 மெகா ஹெர்ட்ஸ் வெறும் 1,09,00,000 தான் போயிற்று. அத்தனை பத்திரிகைகளிலும் இந்த செய்தி வந்திருக்கிறது. 1,09,00,000 என்று சொன்னால் 1 மெகா ஹெர்ட்ஸ் 297 ரூபாய்க்கு விற்பனையாகி இருக்கிறது என்று பொருள். ராஜா கொடுத்தது 276 கோடி. இப்போது 6 ஆண்டுகளுக்கு பிறகு 21 கோடி மட்டுமே கூடுதலாக போயிருக்கிறது என்றால் என்ன நியாயம்? நான் கேட்கிறேன். குறைந்தது அதே 3,350 கோடிக்காவது விற்பனை ஆகியிருந்தால் 350ஐயும் 3,350ஐயும் பெருக்குங்கள், 11 லட்சம் கோடி வரும். சொல்லலாமா? 11 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கிறது என்று சொல்லலாமா? மோடி உட்பட அத்தனை பேரையும் கைது செய்யலாமா? பாரதிய ஜனதா கட்சி ஊழலை பற்றி பேசுகிறீர்களே, மத்திய பிரதேசத்தினுடைய வியாபம் ஊழலை பற்றி நாங்கள் பேசத் தொடங்கினால் நாடி போகும் உங்கள் கட்சி. யாரை பார்த்து யாரிடத்திலே ஊழல் என்கிறீர்கள்? இது அரசுக்கு இழப்பு என்று வினோத் ராய் சொன்னார். அதுவும் உண்மையில்லை என்பதை இந்த கணக்குகள் மூலம் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வினோத் ராய் இப்போது எங்கிருக்கிறார்? நண்பர்களே, அரசமைப்பு சட்டத்தினுடைய 148வது பிரிவினுடைய 4வது உட்பிரிவு சொல்லுகிறது, வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். இந்த ஆர்டிகிள் 148 to 151 எது பற்றி பேசுகிறது இந்திய அரசமைப்பு சட்டத்தில் என்றால், தலைமை கணக்கு அலுவலரை எப்படி நியமிப்பது, எப்படி விடுவிப்பது என்பதை பற்றி தான் இந்த 4 பிரிவுகளும் சொல்லுகின்றன. அதிலே 148வது பிரிவினுடைய 4வது உட்பிரிவு சொல்லுகிறது, the comptroller and auditor general shall not be eligible for any further office. தயவு செய்து அதை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு நான் சொல்லுகிற வரி சரியா என்று சரிபார்த்துக் கொள்ளுங்கள். CAG shall not be eligible for any further office under the government of India or under the government of any state after he has ceased to his post என்று எழுதியிருக்கிறார்கள். அந்த பதவியிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த பொறுப்பில் இருந்தவர் அரசின் வேறு எந்த பொறுப்பிலும் நியமிக்கப்படக்கூடாது என்று அரசமைப்பு சட்டம் சொல்லுகிறது. ஆனால் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட வினோத் ராய் இன்று இந்திய அரசினுடைய 4 மிகப்பெரிய பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். 1 இல்லை, 2 இல்லை, 4 பெரிய பொறுப்புகளில் அட்வைசர் டு த ரயில்வேஸ், அட்வைசர் டு த PM கமிட்டி, UN பேனல் அட்வைசர் என்று இத்தனை பொறுப்புகளில் வினோத் ராய் நியமிக்கப்பட்டிருக்கிறார். நண்பர்களே, இப்போது எல்லா கணக்கும் உங்களுக்கு புரிந்திருக்கும். உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.